ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கடைகாசு லவர்ஸ். இன்றைக்கான எபிசோடு கேட்கலாமா? ஸ்ருதி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி விஜய் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, அதை மெயினாக கேளுங்க. ஆமாம்மா, நீ டிரைவர் நல்லா கற்றுக்கோ, அப்போ தான் ஸ்ருதியோட வண்டிக்கு நீ டிரைவர் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் என்கிட்ட இப்படிலாம் சொல்கிறீங்க? இப்போ முத்து எப்படி டிரைவிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி மீனாவும் டிரைவிங் கற்றுக்கிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, கரெக்ட் ஸ்ருதி, நானும் இது தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்ல வருவாங்க. அப்படியே விஜயாவுக்கு மூஞ்சியே மாறிடும். அப்புறம் எல்லோரும் ஏஞ்சி போயிடுவாங்க. வாங்க நம்ம டிரைவிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பிடுவாங்க. அப்புறம் வெளியே போனோடனே, பாரு எல்லாமே எப்படி இப்போ ப்ராப்பராக பண்ணுறாங்க பாரு, நீலாம் என்ன படிச்சிருக்கியோ எனக்கு தெரியல, எல்லாத்தையும் தப்பாக பண்ணிகிட்ருக்க, ஜிஎஸ்டி பில்லு கூட கட்டல, என்னால் எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்குது. முத்து பாரு, படிக்காதவன்னு எல்லாமே ப்ராப்பராக லைசன்ஸ் எல்லாமே கரெக்டாக பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க கூட எனக்கு கம்பேர் பண்ணாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சீதா வண்டி ஓட்டிகிட்டு வருவாங்க. அந்த டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க. ஓரங்கட்டு வண்டின்னு சொல்லிடுவாங்க. என்ன ஆண்டி, அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து எங்கள் ஹெல்மெட் போடல, இது கூட நீங்களாம் போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க திருப்பி அம்மா நல்லா இருக்காங்களா, என்ன தெரியல அவங்களுக்கு, நான் தான் சீதா அன்றைக்கி உங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் டியூட்டியில் இருக்கேன், எனக்கு இந்த பர்சனல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனு கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை இப்போ காசு இல்லையா, சரி நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு தருவாங்க. எனக்கு உங்கள் காசுலாம் எனக்கு தேவையில்லை, நான் தானே தப்பு பண்ணேன், அப்போ நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காசு 500 கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. அப்புறமா அண்ணாமலை அவங்க ஃப்ரெண்டு வருவாங்க. இந்த மாதிரி என் பொண்ணு ஓடி போயிட்டா, அப்போ லெட்டர் எழுதி வச்சுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சொல்லாமல் கிளம்ப இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, முத்து நீ கொஞ்சம் விசாரி என்ன இதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவள் எங்கே வேலை செய்கிறா அப்படின்னு கேட்பாங்க. மெடிக்கல் ஷாப்பில் தான் வேலை செய்கிறா அப்படின்னு சொன்னோடனே அந்த மெடிக்கல் ஷாப் போவாங்க. நீங்கள் ஒரு வாட்டி விசாரிச்சுருக்கலாம்ல, அவங்க பொண்ணுக்கு பிடிக்குதா என்னன்னு சொல்லிட்டு. நான் செலக்ட் பண்ணால் அவளுக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டுதாம்மா நான் விட்டுட்டேன், இதுதான் நீங்கள் பண்ணுற தப்பு, வாழ்க்கை ஃபுல்லாக வாழ போகிறது அவங்க தானே, நீங்கள் ஒரு வாட்டி கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் கேட்காம பண்ணது என்னோடய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க, வாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா போய்ட்டு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் ஷாப் போய்ட்டு விசாரிப்பாங்க. அவங்க உண்மையே சொல்ல மாட்டாங்க அந்த பொண்ணு. அதுக்கப்புறமா மீனா ஒரு ஐடியா பண்ணுவாங்க. நாங்கள் யார் தெரியுமா, போலீஸ், நாங்கள் சிஐடி, நாங்கள் அவர் பார் மப்டியில் இருக்கார், நீ உண்மையெல்லாம் சொல்லிடலாம் நான் பிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு உண்மையாக எதுவுமே தெரியாதுக்கா, நான் அக்கா இல்லை மேடம் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு உண்மையாக எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா வெளியே வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பேசிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த மாப்பிள்ளை வீடு அதாவது அந்த பையன் வீட்டு சைடில் வந்து பேசிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சிருந்தா நான் ஒரு வாட்டி சொன்னான், நான் இவர்கிட்ட சொன்ன, அவர் தான் கண்டுக்கவே இல்லை, அதனால் ஓடி போயிட்டான். சரி அந்த பொண்ணு வீடு தெரியுமா, தெரியும், ஃப்ரெண்டுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ரோட்டில் பார்த்து பேசிகிட்ருப்பாங்க. என்னம்மா உனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் ஒரு பையனும் லவ் பண்ணாங்க. மோகன் அவன் பேர். அவன் பக்கத்தில் தான் இங்கே வேலை செய்கிறான், மெடிக்கலுக்கு அப்பப்போ வருவானால 2 பேரும் பழக்கம். ஆனால் ரொம்ப சின்சியராக 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க, அவங்க ஏற்றுக்கல, அதனால தான் வந்து ஓடி போயிட்டாங்க. தாம்பரத்தில் ஒரு வீட்டில் தான் இருக்காங்க தனியாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவாங்க 2 பேரும். முத்து மீனாவும் போய் உண்மையெல்லாம் சொல்கிறதுக்காக, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணுவானே எனக்கு தெரியாது, அவளுக்கு நல்ல வாழ்க்கை தானே நான் அமைச்சு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த மாதிரிலாம் முன்னாடியே நீங்கள் அவகிட்ட கேட்டிருக்கலாம்ல, அவள் நல்லா நிம்மதியாக ஒரு சேஃபான இடத்துல தான் இருக்கா, நீங்கள் ஊன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம், பத்திரமா தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிப்பா அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வெளியே பார்த்தா அவங்க ரோகிணியோட மாமாவும் வந்து நிற்பாங்க பேசுகிறதுக்காக. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ வரும். நெக்ஸ்ட் வீக்குக்கான வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.